நம்ம உயர்நீதிமன்ற நீதிபதிகளா இருக்கட்டும், உச்சநீதிமன்ற நீதிபதிகளா இருக்கட்டும், ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ் கேடர்ஸா இருக்கட்டும், இங்க வந்து ஆதிக்க சாதிகளுடைய எண்ணிக்கை ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. உயர்த்திக்கிட்ட சாதிகள் மட்டும்தான் இருக்காங்க. ஆமா. சோ இங்க வந்து பிற்படுத்தப்பட்டவர்களுக்கோ அது உடையும். ஒடுக்கப்பட்டவர்களுக்கோ இடம் இல்ல. இது வந்து அமலானால் இந்த ஹைரார்கி உடைய வாய்ப்பு இருக்கா சார்? நிச்சயமாக உடைந்து ஆகணும். ம், 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 ம். அது அமுலாகணும் என்ற கோரிக்கை மக்கள்கிட்ட இருந்து எழும். ஓகே. இயல்பா எழும் சொல்ல வரீங்க. எழும். ஏன்னா அப்படிதான் பீகார்ல எழும்பிச்சு. ஆமா. வெளிப்படையா மக்கள் மத்தியில இன்னென்ன சாதிக்கு இவ்வளவு வாக்குன்னு வந்து வெளியே தெரிஞ்சு போச்சு. ம். இவ்வளவு பேர் இருக்காங்கன்ட்டு. இவ்வளவு பேர் இருக்கும் பொழுது நாம ஏன் கூடாதுன்னு சொல்லிவிட்டு எந்திப்பாங்க. ஆமா. அவங்களுக்குள்ள ஒரு கூட்டு வரும். ஒன்றும் கிடையாதுங்க. ஒரு அரசாணையை கொண்டு வந்தாரு எடப்பாடியார். அதற்கு பிறகு என்ன டினாமினேட்டட் ட்ரைப்ஸ் என்று சொல்லக்கூடிய டிஎன்டி என்ற சமூகங்கள் என்ன பல்வேறு சமூகங்கள் சேர்ந்து 25,000 பேரை மதுரையில் கூட்டினாங்க. ஆமா. புரியுதுங்களா? அப்போ பல்வேறு சமூகங்கள் அதில் இருந்தாங்க. ஆமா. டிஎன்டியில் இல்லாதவங்களும் கூட இருந்தாங்க. ஆமா. அதாவது உள்ளே போய் பார்த்தீங்கன்னா பெரமலை கல்லரிலிருந்து மறவரிலிருந்து அங்கே உள்ள குறவரிலிருந்து அங்கே உள்ள தொட்டி நாயக்கர் உட்பட இருந்தாங்க. ஆமா. அவங்களுக்கு டிஎன்சி ஆமா. என்பதாக கொடுக்கக்கூடாது, டிஎன்டியா கொடு என்ற வாதம் கூட மோதல்கள் இருந்துச்சு. எஸ். ஆமா. ஏன்னா அவங்க கூட 2.5 கலந்து பணியாற்றுறேன் நான். எஸ். என்ன அப்போ இப்படியாக கீழிருந்து வரக்கூடியது குரல் என்பதாக என்ன மக்கள் மத்தியில் உழைக்கும் மக்கள் மத்தியில் இருந்து இந்த சமூகங்களாம் உழைக்கும் மக்களா இருக்கும். ஆமா. வரும். அதற்கான ஒரு சூழலை ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதுதான் அதனுடைய நல்ல அம்சம்.